ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் அப்டேட்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். இப்போது நம்ம சேனலில் 451 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். இப்போ வந்து ஆக்சுவலி நான் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து ஃபைனல் இயர் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிட்ருக்கேன். எனக்கு வந்து சாட்டர்டே சண்டே ஹாலிடே. ஸோ அந்த டயத்தில் நான் வந்து மாட்டை பார்த்துக்கிறது, மாடு மேய்க்கிறது, மாட்டுக்கு தீனி வைக்கிறது, இந்த மாதிரி ஒர்க்கை சும்மா எனக்காக செய்வேன். ஸோ இன்றைக்கி வந்து சண்டே. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நான் மாடு மேய்க்கலான்னு வந்தேன். ஏன்னா மாட்டுக்கு போதுமான தீனி வீட்டில் இல்லை. ஸோ அதனால் சரி, கொஞ்சம் மழை பெஞ்சது, நேற்று கொஞ்சம் மழை பெஞ்சதுன்னு மாடு மேய்க்கலான்னு ஓட்டிகிட்டு வந்தேன். கரெக்டாக ஒரு 10:30க்கு வந்தேன். செம்ம வெயில் பொழக்குது பாருங்கள். இப்போயே நான் ஒரு பனைமரத்து நிழலில் தான் நிற்கிறேன். இப்போ வந்து டைம் வந்து கரெக்டாக 1 மணி ஆகுது. ஸோ வந்து மாட்டுக்கு தண்ணி வைக்கலான்னு மோட்ரு போடலான்னு பார்த்தேன். ஆக்சுவலி எங்கள் கேணியில் தண்ணி போடலாம், அங்கே வந்து கரண்ட் இல்லை. ஸோ அதனால் மாடு பாவம் வெயிலில் நிற்கிது. ஸோ அதனால் ஓட்டிகிட்டு வந்து இங்கே பார்த்தீங்களா, இங்கே வந்து ஒரு சூப்பரான பிளேஸ் இருக்குது. இப்போதைக்கு வெயிலில் மேயாதுன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் நிழலில் கொண்டாந்து நிப்பாட்டியிருக்கேன். ஆஃப்டர் கரண்ட் வந்ததுக்கப்புறம் மாட்டுக்கு தண்ணி விட்டுட்டு அதை மேய்ச்சிட்டு திரும்பி ஒரு 5 மணிக்கு நம்ம பால் கறந்து பால் சொசைட்டியில் ஊற்றிடுவோம். ஸோ இதுதான் என்னோடய வேலை. அப்புறம் நைட்டு வந்து என்னோடய ஒர்க்கு, அதாவது அசைன்மெண்ட்டு, இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணுவேன். அவ்வளோதான். நான் அந்தளவுக்குலாம் நல்லா படிக்க மாட்டேன், சும்மா ஆவரேஜாக படிப்பேன். எனக்கு இந்த மாதிரி மாடு மேய்க்க வரும்போது எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். இந்த ஹாப்பினஸ் வந்து பணம், புகழ் எல்லாத்தையும் தாண்டி அப்படி ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது. ஸோ வந்து ஃப்யூச்சரில் நான் இதே ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். எப்படின்னா, இதுலேயே நிறையா ஸ்ட்ராட்டஜி தெரியணும். எப்படின்னா, உங்களுக்கு வந்து எப்படி வாங்க தெரியணும், விற்க தெரியணும். எனக்கு அதெல்லாம் தெரியாது. இப்போ எனக்கு வந்து பால் கறக்க தெரியும், மாட்டுக்கு தண்ணி வைப்பேன், மாடு மேய்ப்பேன், தீனி அறுத்து வந்து போட்டுருவேன். பேசிக்காக ஒரு மாடு மேய்க்க தகுதியான பேசிக்ஸ் மட்டும் எனக்கு தெரியும். ஸோ இதை வச்சு நான் ஹையர் ஸ்டடீஸ், அதாவது நான் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் ஐடி ஜாப் போகலாமா, இல்லை ஐடி ஜாப் போய்கிட்டே பார்ட் டைமாக இதை பார்க்கலாமா, இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம், அது வீட்டிலேருந்தே வேலை பார்த்துக்கிட்டு மாட்டை சைடில் பார்த்துக்கலாமா, இல்லை வெளியே ஒர்க்குக்கு போயிட்டு ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இதை கண்டினியூ பண்ணலாமா, இந்த மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன். டிபெண்ட்ஸ் அபான் ஒர்க்கு. எனக்கு எப்படி ஒர்க் கிடைக்குதோ அது பொறுத்து. இல்லாட்டி இன்கேஸ் எனக்கு ஸ்கில் இல்லை அப்படின்னு என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா நான் இந்த ஜாபை சூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ தட்ஸ் ஆல் காய்ஸ். இன்னும் ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். இது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட்லி தேங்க்ஸ். மோர் திஸ் வீடியோ, கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.